viewers, welcome back to my channel. இவ்வளோ தூரம் இந்த கம்பாசிட்டிங் ஃபண்டமெண்டல் சீரீஸை ஃபாலோ பண்ணி 8th வீடியோ வரை வந்திருக்கீங்கன்னா உங்களோட பேஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் ஜஸ்ட் ஒரு டூல்ஸை பற்றி போடுற வீடியோவை தான் அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் என்னதான் தியரியா இருந்தாலும் அதுதான் மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து உங்களை ஒரு 2 ஸ்டெப் அஹெடாக கொண்டு போகும். சரி, ஓகே. இந்த கம்பாசிட்டிங் ஃபண்டமெண்டல் சீரீஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் லைட்டிங். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லைட்டிங் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் அஸ் அ பிகினராக லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அது ஃபெமிலியர் ஆயிரும். லைட்டிங்கை பொறுத்தவரை உங்கள் மெயின் பிளேட்டில் எந்த ஒரு லைட்டிங்கில் இருக்கோ அந்த ஒரு லைட்டிங் தான் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸுக்கும் இருக்கணும். ஒரு பிளேட்டில் இருக்க லைட்டிங்கை மேட்ச் பண்ணணும்னா ஒரு 3 விஷயத்தை மேட்ச் பண்ணாலே போதும். எந்த ஒரு ஃபுட்டேஜாக இருந்தாலும் லைட்டிங் மேட்ச் ஆயிரும். லைட் டைரக்ஷன், லைட் குவாலிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டி. இதெல்லாம் என்ன, எப்படி லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், லைட்டோட டைரக்ஷன். ஒரு ஷார்ட்டில் இருக்க லைட்டை மேட்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மெயின் ஃபுட்டேஜோட லைட் எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் ரெண்டர் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த சீனில் சன்லைட் லெஃப்ட்லேருந்து வரனால ரைட் சைடில் ஷேடோஸ் கேஸ்ட் ஆகுது. இந்த சீனில் நமக்கு சன் தான் லைட்டோட சோர்ஸ். சன்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேடோஸோட லென்த்தும் மாறும். இதை நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா உங்கள் பிளேட்டில் இருக்க ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டோட ஷேடோஸை வச்சு லைட்டோட டைரக்ஷன் அண்ட் பொசிஷனை நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிற எலமெண்ட்டை எந்த பொசிஷனில் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேடோஸையும் மேட்ச் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் ரெண்டர் பாருங்கள். இந்த ஷார்ட்டில் லெஃப்டில் இருக்க எலமெண்ட்ஸும் ரைட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் லைட் ஆகிருக்கும். லைக் லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஷேடோஸ் இருக்குது, ஆனால் ரைட்டில் இருக்கிற எலமெண்ட் ஃபுல்லாக ஃப்ரண்ட் லிட் ஆகிருக்கு. இதுக்கு அர்த்தம் லைட்டிங் தப்பாக இருக்குன்னு இல்லை. நம்ம ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து இந்த சீனை வியூ பண்ணுறோன்னா சில எலமெண்ட்ஸோட ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இந்த ஒரு பொசிஷனில் இருந்து பார்க்க முடியும். ஸோ அது பார்க்க அப்படி தான் தெரியும். லைட்டோட டைரக்ஷன் பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது உங்கள் ஷார்ட்டோட லுக்கே ஸ்பாயில் பண்ணிடும். காம் பண்ணியிருக்கிறதும் அப்படியே தெரியும். அடுத்து லைட் குவாலிட்டி. லைட்டோட குவாலிட்டிங்கிறது என்னன்னா அந்த லைட்டால் வரக்கூடிய ஷேடோஸோட குவாலிட்டின்னு சொல்லலாம். லைக் அந்த ஷேடோஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், இதெல்லாம் தான். இந்த குவாலிட்டியை எது டிட்டர்மைன் பண்ணுன்னா லைட்டோட சைஸ் அண்ட் பொசிஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும். லைட்டோட சைஸ் அண்ட் பொசிஷன் எப்படி ஷேடோஸை டிட்டர்மைன் பண்ணணும்னு பார்க்கலாம். லைட் சோர்ஸோட சைஸ் அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை விட சின்னதாக இருந்துச்சுன்னா ஹார்ஷான ஷேடோஸை அது கேஸ்ட் பண்ணும். சப்போஸ் அதே சேம் லைட் டிஃப்யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதை விட கொஞ்சம் ஒய்டாக இல்லை அதை விட பெரிய லைட்டாக யூஸ் பண்ணோன்னா ஷேடோஸோட எட்ஜஸ் சாஃப்டாக இருக்கும். சைஸ் அதிகமாக ஷேடோஸும் சாஃப்ட் ஆகும். ஏன்னா சின்ன பாயிண்ட் லைட்டில் ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் லைட் எமிட் ஆகும். அதே லைட் பெருசாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து எமிட் ஆகும். அதுதான் இந்த சாஃப்ட்னஸ்க்கு ரீசன். அதே மாதிரி ஷேடோ ஸ்டார்ட் ஆகிற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ எண்டிங்கில் சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு டவுட் வரும், அப்போ சன்லைட் ரொம்ப பெருசாக தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு அதுலேருந்து வர ஷேடோ ஷார்ப்பாக இருக்குன்னு தோணலாம். இந்த இடத்துல தான் லைட்டோட பொசிஷன் வரும். லைட் என்னதான் பெருசாக இருந்தாலும் அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அந்த லைட்லேருந்து வர ஷேடோ ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால தான் சன்லைட்ஸை க்ளவுட்ஸ் மறைக்காதப்போ ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் அதே க்ளவுட்ஸ் மறைச்சிச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா க்ளவுட்ஸ் டிஃப்யூசர் மாதிரி ஆக்ட் பண்ணும். லாஸ்ட்டாக லைட் இன்டென்சிட்டி. ஒரு சிஜி எலமெண்ட்டை லைவ் பேட் கூட காம் பண்ணுறோன்னா அதில் இருக்க லைட் இன்டென்சிட்டியோட கண்ட்ரோல் எப்போவுமே அந்த ஷார்ட்டில் ஒர்க் பண்ணுற கம்போசிட்டர் கிட்ட தான் இருக்கும். ஆனால் லைட்டோட டைரக்ஷன்ஸ்லாம் சப்போஸ் லைட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் மிஸ்டேக்காக ரெண்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை கம்போசிட்டரால் கரெக்ட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். லைட்டோட பாசஸ் தனியாக கம்போசிட்டருக்கு ரெண்டர் ஆகி வர்றதுனால அதோட இன்டென்சிட்டியை ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால மேட்ச் பண்ண முடியும். எப்போவுமே லைட்டோட இன்டென்சிட்டியை மேட்ச் பண்ணுறப்போ அந்த பிளேட்டில் இருக்க மற்ற ரெஃபரன்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே ஷார்ட்டை பொறுத்து நம்ம மேட்ச் பண்ணுறது தான். லைட் எவ்வளோ ஹார்ட் ஆர் சாஃப்டாக அந்த எலமெண்ட் மேலே ட்ராப் ஆகுதுன்னு நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். சப்போஸ் அதை பற்றின செட் டேட்டா இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக அதை மேட்ச் பண்ண முடியும். சிஜி ரெண்டர்ஸ்க்கு கூட நம்மளால் ஈஸியாக லைட்டிங்கை மேட்ச் பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் பண்ணுற மேட் பெயிண்டிங்கில் பண்ணுறது அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் காம் பண்ணணும். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் லைட்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. இதை தாண்டியும் சில விஷயம் இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணால் தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும்.
பேசிக்காவே கம்போசிட்டிங்ல நீங்க உங்க சரௌண்டிங் அப்சர்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா காம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கம்போசிட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு அடுத்து நியூக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு நியூக் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கத்துக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் என்னாலையும் கண்டினியூஸா வீடியோ போட முடியும். அடுத்து உங்களை நியூக் சீரிஸ்ல பார்க்குறேன். சியர்ஸ்.